வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, த பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ நிகழ்ச்சி தொடங்கியிருக்கு மக்களே. இந்த நிகழ்ச்சி எதுக்காகனா, பிக் பாஸ் சீசன் 10க்காக ஒரு தொடக்கம் தான் இது. இன்னைக்கான ப்ரொமோ விட்டுருக்காங்க. ப்ரொமோ நிகழ்வை பற்றி நம்ம பேசலாம் மக்களே. பார்க்குற அனைவரும் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. புது யூடியூப் சேனலுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பிக் பாஸை பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்பப்போ வரும் மக்களே. நம்ம சேனலில் எல்லாரும் ஆதரவு கொடுங்க. பிக் பாஸை பற்றி அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் மக்களே. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ப்ரோமோ நிகழ்வுகளை பற்றி பேசலாம் மக்களே. த காமன் மேன் என்ற த ஷோ தொடங்கியிருக்கு மக்களே. இது ப்ரொமோ என்னன்னா, ஒரு 2 பொண்ணுங்க இளநீ குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு அந்த டூல் பேக்கு அந்த மைக் இருக்கு தெரியுங்களா, பிக் பாஸ் மைக் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி போட்டுருக்கிறத பார்த்து அந்த ஃப்ரெண்டு ஒரு நீ பார்த்தா பிக் பாஸ் கண்டஸ்டன் மாதிரியே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. நான்லாம் பிக் பாஸ் போனால் ஒரு கலக்கிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் வீடியோவில் என்ன நடக்குதுன்னா, ஒரு காதல் ஜோடி ஒரு பொண்ணு ஒரு பையனை பேசுகிறாங்க. நீ இல்லாதப்ப என்னை எல்லாரும் டார்க் சைட் பண்ணுறாங்கடா, கார்னர் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு அந்த பையன் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படிங்கிற. அப்போ டக்குன்னு அந்த கார்டு வருது, இந்த காமன் மேன்ங்கிற ஷோ கார்டு வருது. அந்த இளநீ குடிச்சிட்டு இருக்கும்போது கார்டு வருது. ரெண்டாவதுக்கு அந்த கார்டு வருது. அதுக்கப்புறம் 3வது வீடியோவில் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஆட்டோக்காரரு, அவரு நம்ம வேலையவே இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறான், பிக் பாஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த காமன் மேன் ஷோ ஒரு கார்டு வருது. அதுக்கப்புறம் 4வது ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை செய்கிற ஒருத்தர் வேலை செய்கிற ஒரே டிப்ரெஷனாக இருக்குது, அதுக்கு டிப்ரெஸ் கூட போயிடலாம் போல தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேராக அந்த கார்டு காமன் மேன் ஷோ கார்டு வருது. அதுக்கப்புறம் 5வது ஒரு அம்மா தோசை சுட்டு இருக்கு வீட்டில். உங்களுக்கு சமைச்சு கொட்டி ஒரு வழி ஆகிட்டேன், பிக் பாஸ் போயிருந்தால் 3 மாதத்துல டைட்டில் வின்னரே ஆகிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சாரு விஜய் சேதுபதி கோஸ்ட்டு என்ட்ரி கொடுக்குறாரு. அவரு என்ன சொல்கிறாருன்னா, என்ன உங்களை பற்றி பிக் பாஸ் சீசன் 9 வரைக்கும் நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள் எல்லாரும் இது வரைக்கும் 9 வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் யார் பொய் சொல்கிறாங்க, யார் உண்மையை பேசுகிறாங்க, யார் பின்னாடி போய் பேசுகிறாங்க, முன்னுக்கு முரணாக பேசுகிறாங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் தான் விளையாட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பார்க்க வேண்டிய நேரம் இல்லை, இது நீங்கள் விளையாட வேண்டிய நேரம்னு சொல்கிறாரு. த காமன் மேன் ஷோ வாங்க விளையாடலாம்னு சொல்கிறாரு. இதுதான் இந்த ப்ரொமோவோட ரியாக்ஷன். இதுதான் மக்களே இந்த ப்ரொமோ நடந்தது. அதுக்கப்புறம் அப்பப்போ வீடியோ வரும் மக்களே. அப்டேட் நான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் பண்ண மக்களே. இதுதான் நான் முதல் சீசன் 10 ரிவ்யூ பண்ண போகிறேன். த காமன் மேன் ஷோவும் ரிவ்யூ பண்ண போகிறேன். குக் வித் கோமல் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன், ஒவ்வொரு எபிசோடு பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கனால சரியாக பண்ண முடியல. இந்த மாதிரி பிக் பாஸ் ஆனால் கன்ஃபார்மாக பண்ணுவேன். டெய்லி ஒரு வீடியோவை நம்ம யூடியூப் சேனலில் வந்துடும் மக்களே. நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாக ஆதரவு கொடுங்க. நான் இப்போ பிக் பாஸ் முதல் ரிவ்யூ பண்ணுறேன், கற்றுக்கிறேன், நல்லா பேசுகிறேன், போக நான் நல்லா பேசுவேன். இந்த சேனலுக்கு எல்லாரும் முழு ஆதரவு கொடுங்க மக்களே. நம்ம அவங்களோட எதிர்பார்த்துருந்த பிக் பாஸ் வந்துருச்சு. பிக் பாஸ் தமிழ் வருது, பிக் பாஸ் மலையாளம் சீசன் 8 வருது. மலையாளம் சீசன் 8 அப்பப்போ என்னென்ன நடக்குதோ அந்த அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்குற மக்களே. அதுவும் மலையாளம் எனக்கு தெரியாது, ஆனால் அதில் என்ன நடக்குது, இப்படி பண்ணுறாங்க, தமிழ் இப்படி பண்ணுறாங்க, மலையாளத்தில் இப்படி பண்ணுறாங்க. மலையாளம் சென்னையில் தான் நடக்குது. தமிழும் சென்னையில் தான் ஒரே பக்கத்து செட்டில் தான் நடக்குது. தெலுங்குன்னு வரும், தெலுங்கு சீசன் 10 வரும். அதில் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். சீசன் 10லேயே இந்த முன்னாடியே சீசன் 9 இந்த காமன் மேனுங்கிறது சீசன் தெலுங்கு 9லேயே வந்துருச்சு. அதே தான் இப்போ மலையாளத்திலும் தெலுங்குலையும் இப்போ இவங்க புதுசாக வந்திருக்காங்க. இவங்க இப்போ தான் அப்டேட்டே பண்ணுறாங்க. தெலுங்குல முன்னாடியே பண்ணிட்டாங்க. காமன் மேன்ங்கிற ஷோ போன சீசன் 9ல் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் மக்களே, போய் பாருங்க. நம்ம சேனலுக்கு முழு ஆதரவு கொடுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.